ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜுவாட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு டாலர், அதாவது பெண்டன்ட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது மைக்கா பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால கலர்ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்கு நான் இப்போது ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன் கோல்டன் கலரில். அது நம்ம யூவி டேப் எடுத்து அது மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் டைட் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம ரெசின் விடுகிற டைமில் லீக் ஆகாமல் இருக்கும். டேப்பில் ஒட்டி வச்சுக்கிட்டு அது மேலே யூவி ரெசின் எடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஓரத்துலேருந்து நீட்டாக கேப் விடாமல் ஊற்றி எடுத்துக்கிட்டோன்னா ஃபில் ஆயிரும். பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமலும் இருக்கும். அப்புறம் இது மைக்கா பவுடர், கொஞ்சமாக மைக்கா பவுடர் இந்த ஸ்டிக்கில் எடுத்து ஃபுல்லாக விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஓரங்கள்லையும் படுறது மாதிரி கொஞ்சமும் கேப் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி அந்த குச்சி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓரங்கள்லையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். மைக்கா பவுடர் போடுகிற நேரம் கொஞ்சம் ஷைனிங்காகவும் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் ட்ரை ஃப்ளாஸ் எடுத்துக்கிட்டு அந்த ரெசின் மேலே வச்சுட்டு அந்த குச்சி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். வெளியே எதுவும் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிற கேப் இருக்க இடங்களில் கிளிட்டர்ஸு, ஏதாவது பீட்ஸு, அப்புறம் சீக்வன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ட்ரை ஃப்ளாஸ்லேயே ஏதாச்சும் குட்டி குட்டி ஃப்ளாஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னாலும் எடுத்து வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ எங்கிட்டேருந்து குட்டி குட்டி சீக்வன்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸ்டார், அப்புறம் ஹார்ட் ஷேப்லலாம் இருக்கிறது. ஃபில் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமாயிட்டு மேலே கொஞ்சம் கூட ரெசின் விட்டு ஃபுல்லாக ஊற்றி எடுத்துக்கலாம். பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசின் ஆர்ட்டில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னா நீங்களும் இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக நம்ம ரெசின் ஊற்றி எடுத்ததுக்கு அப்புறமாயிட்டு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா அந்த ஸ்டிக் வச்சு ஃப்ளாஸ்லேயோ ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் திரும்ப தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட ரெசின் விட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை காய வைக்கிறதுக்காக யூவி எல்இடி லேம்ப் வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரெசின் ரொம்ப ஃபுல்லாக ஊற்றியிருந்தோன்னா தான் கொஞ்சம் கூட டைம் எடுக்கும், இல்லைன்னா சீக்கிரமாகவே காஞ்சிரும். இது சின்ன பெண்டன்ட் தானே, அதனால் சீக்கிரமாகவே காஞ்சிட்டு நம்ம கை வச்சு ஏதாவது தொட்டு பார்த்துட்டு காஞ்சிட்டு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிட்டுன்னா எடுத்துடலாம். இது மைக்கா பவுடர் போட்டதுனால நல்லா ஷைனிங்காகவே இருக்குது. இதை செயினில் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.